பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நம்ம வாரந்தோறும் பார்க்குறோம். இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒரு செய்தியுடன், ஆண்டவருடைய வார்த்தையுடன் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம், த காஸ்பல் அக்கார்டிங் டு மார்க், சாப்டர் 1, 1ஆம் அதிகாரம். அதில் பார்த்தோம் அப்படின்னா 14வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை, ஃப்ரம் 14 to 20 verses. அதில் பார்த்தோம் அப்படின்னா த காலிங் ஆஃப் த டிசைபிள்ஸ், சரிங்களா, அதில் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்குடைய வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், ரொம்ப ஷார்ப், கட் டு த பாயிண்ட்டாக இருக்கும். எல்லாமே ரொம்ப ரொம்ப சுற்றி வர மாட்டார். எல்லாத்துலேயும் டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்காது. கரெக்டாக என்ன வார்த்தையோ அது மட்டும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து, லார்ட் ஜீசஸ், ஸ்டார்டட் ஹிஸ் மினிஸ்ட்ரி. எப்போ ஸ்டார்ட் பண்ணார் தெரியுங்களா? யோவான் ஸ்நானகன் பிரிசனுக்கு போகிறார். அதாவது அவரை சிறையில் அடைக்கிறாங்க. அவரை சிறையில் அடைத்தவுடன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள் ஆரம்பிக்கிறது, சரிங்களா? அதுக்கு முன்பது வரைக்கும் யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவர் ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை சிறையில் அடைத்தவுடன் அவருடைய ஊழியங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அதான் அந்த 14th வசனம் பார்த்தீங்கன்னா, ஜான் வாஸ் புட் டு பிரிசன், ஜீசஸ் வெண்ட் இன் டு கேலிலி ப்ரொக்ளைமிங் த குட் நியூஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஆஸ் ஜீசஸ் வாஸ் ப்ரொக்ளைமிங், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவர் கர்த்தருடைய வார்த்தையை எல்லா இடத்துக்கும் ப்ரீச் பண்ணின்னு போகிறார். அங்கே ஃபுல்லாக அங்கே இருந்த பீப்புளுக்கு எல்லாருக்கும் ஹி வாஸ் ப்ரீச்சிங். At that time he selected a few people. ஒரு 12 பேர் என்ன பண்ணுறாரு? he selected them. There were many people who were around him. இயேசு கிறிஸ்து அவரை சுற்றி நிறைய பேர் இருந்தார்கள். நிறைய பேர், there are followers of Jesus Christ. Many people followed Jesus Christ. நிறைய பேர் இருந்தார்கள். But there is a difference between these 12 disciples and the followers of Jesus Christ. So many followers இருந்தாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, Jesus handpicked, right? Jesus handpicked these 12. The other people, they followed. Many people followed, like Mary Magdalene இருந்தாங்க, and there were many women, there were many people like நிக்கோடெமஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, he was a strong follower of Jesus Christ, right? even though அவர் ஒரு ஜூயிஷ் சினகாகில் ஒரு பெரிய லீடராக இருந்தாலும், he followed Jesus Christ. Like Arimathea, John of Arimathea, Josephus of Arimathea, like இவங்கள மாதிரி எல்லாரையுமே பார்த்தீங்க அப்படின்னா they were strong followers of Jesus Christ. அப்போ பாருங்கள், the thing is like there was a difference. இந்த 12 பேரை ஆண்டவர் கூப்பிட்றார், அழைக்கிறார். அப்போது எப்படி அழைக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் அந்த அவர்களுடைய அன்றாட வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சைமன் பீட்டரும் ஆண்ட்ரூவும் 2 பேரும் பிரதர்ஸாக இருக்கிறாங்க. அவர்கள் 2 பேரும் அந்த சீவுடைய ஷோரில், இப்போ இதில் அழகாக போட்டிருக்கோம், சீ ஷோரில் அவர்கள் தேவர் நெட்டை ரிப்பேர் பண்ணின்னு இருந்தாங்க. தேவர் as Jesus walked beside the sea of Galilee, he saw Simon and his brother Andrew casting a net into the lake, and they were fishermen. So அந்த போட்டை தள்ளி கொஞ்சம் தூரத்தில், ஐ மீன் நம்ம பேசினா கேட்குற அளவுக்கு தூரத்தில் they were there. ஸோ அவங்க ஃபிஷ்ஷிங் நெட்டை போட்டு they are all fishermen. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கம் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்கிறார். 2 words, கம் அண்ட் ஃபாலோ மீ. என்னை பின்பற்று, என்னின் பின்னே வா, என்னை பின்பற்று என்கிறார். அப்போது and Jesus said, I will make you fishers of men. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, God has called us also.
ரைட். ஆண்டவர் நம்மை முன்குறித்ததால் தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். He has already seen you, that's why he has called you. He knows who you are, that's why God has called you. இந்த 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 முதல் வாரத்தில், ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில், அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், that there is a great calling, right? There's a great calling. அந்த பெரிய காலிங்கில் எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறாரு. அந்த முக்கியமான அழைப்பில் உங்களையும் அழைத்திருக்கிறார், ரைட்? அதனால்தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்டை கிறிஸ்துவத்தை பின்பற்றுபவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. இட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. பட் God has selected and chosen you. சரியா? There are many who will follow, many who are called, but the chosen are very few. அதில் நீங்கள் இருக்கீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அன்றைக்கு சீஷர்களை ஆண்டவர் அழைத்தார். ஒரு சில அவர் அதாவது ஆண்டவர் அழைத்தார்னு இப்போ இதில் பார்க்கும்பொழுது ஒரு சில வார்த்தைகள் தான் பேசியிருக்கிறார். இட்ஸ் நாட் அ பிக் ஆண்டவருக்காக பணி செய்யுங்கள், டூ சம்திங் ஃபார் காட். நம்ம அடிக்கடி சொல்கிறோம், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்காக செய்யுங்கள், கர்த்தருக்காக ஆண்டவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கள்னு அடிக்கடி சொல்கிறேன். அதை நான் ஒரு வாட்டியும் சொல்லும் பொழுது நாம் செய்யுங்க நம்ம சொல்கிறோம், ரைட்டா? அதை நம் வாழ்க்கையில் விருப்பப்பட்டு செய்யணும். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று தெரிந்து செய்யணும். ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படி, இந்த கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி அதன்படி நடக்க வேண்டும். தட்ஸ் வாட் த டிசைபிள்ஸ் டிட் ஆக்சுவலி. பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூ had their own occupation. Experienced people in fishing. அவர்களுக்கு நன்றாக மீன் பிடிக்க தெரியும், அவர்களுக்கு தொழில் இருந்தது. அவர்கள் சும்மா வீட்டில் உட்காந்து இல்லை தெருவில் உட்காந்து சும்மா இருந்த ஆட்கள் கிடையாது. அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த ஒரு தொழிலில் நிறைய தொழில்கள் இருந்து அதில் மீன் பிடிக்கிற தொழிலாக அவர் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார், கம் ஃபாலோ மீனு. அவர்கள் அந்த தொழிலை விட்டு அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்தார்கள். இதில் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் வேலையை விட்டுட்டு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று நான் சொல்லவில்லை, ரைட்? ஈவன் காட் doesn't need many people to resign the jobs and come and do full-time ministry, right? Now ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. பட் now the field of mission field பார்த்தீங்க அப்படின்னா, the working field பார்த்தீங்க அப்படின்னா, wherever you are is the mission field இன்றைய காலகட்டத்தில். பிகாஸ் ஒரு காலத்தில் ஊழியக்காரர்கள் செய்தியை கொண்டு எல்லா இடத்திலும் செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தது. அவர்கள் ஒரு வேலையில் இருந்தால் அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது என்பதற்காக ரிசைன் பண்ணிட்டு அவர்கள் இல்லை அந்த வேலையை விட்டுட்டு வேலையை செய்தார்கள். இன்றைக்கு நீங்கள் இருக்கும் பணி ஸ்தலமே, நீங்கள் இருக்கும் தொழிலே, நீங்கள் இருக்கும் இடமே கர்த்தருடைய ஊழியத்தின் ஒரு இடமாக இருக்கிறது. பாருங்கள், நான் இப்போ பழைய சர்ச்சில் இருக்கும்பொழுது அங்கே ஒருத்தர் லாரி வச்சுருந்தார். அவர்களுடைய டிரைவர்ஸுக்கெல்லாம் அவர் சத்தியத்தை சொல்வார். எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ பர்சன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மீட்டிங் ஆட்டோ பர்சன்ஸுக்கு தனியாக சுவிசேஷ மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங் நடத்துவார். ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் நடத்துவார். இப்போ நான் போய் அந்த ஆட்டோக்காரங்களுக்கு, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு என்னால் போய் சத்தியத்தை அவர்கள் இடத்தில் போய் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 20 பேர் ஆட்டோ ஓட்டுற பீப்புள் தெரியும். அப்போது அந்த இடத்தில் நீங்கள் அந்த டீமை கேதர் பண்ணி
ப்ரீச் பண்ண முடியும், சத்தியத்தை சொல்ல முடியும். அப்போ நீங்கள் அந்த இடத்தில் ஒரு ஊழியம் செய்யும், கர்த்தருடைய வேலை செய்யும் பணியாளராக மாறுகிறீர்கள். எல்லா இடத்துலையும் அப்படி தான். நாட் ஒன்லி ஒரு தொழில் செய்கிறவங்க, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இல்லை ஜெபிக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பீப்புள் இன்டர்செசரி ப்ரேயர் செய்வதற்கு நிறைய பேர் தேவைப்படுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் கட்டுகளிலும் நிறைய பாண்டேஜஸ்லையும் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். ஜெபம் அவசியமாக இருக்கிறது, ப்ரேயர் சப்போர்ட் அவசியமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊழியத்துக்கு கூட ப்ரேயர் சப்போர்ட் அவசியமாக இருக்கிறது. we need people to pray. அப்போ பாருங்கள், people who are good at intercessory prayers are a missionary for God. கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் இருக்கும் இடம், wherever you are, right, wherever you are, it is a mission field. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கிற வீடை சுற்றி 10 வீடு இருக்குன்னா உங்களால் அந்த 10 வீடையும் கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்த முடியும், every month or every week or something like that. So wherever you are, definitely you can preach the word of God. ஆண்டவர் அதை தான் செய்கிறார். பாருங்கள், ஆண்டவர் குட் செய்திகளை ஆரம்பிச்சோன்னா 15th verse பார்த்தீங்க அப்படின்னா, the time has come, he said, the kingdom of God is near, repent and believe in the good news அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். ரைட். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வந்த உடனே, அவருடைய நேரம் வந்த உடனே அவர் ஒரு நிமிஷம் கூட திரும்பி பார்க்கவில்லை. அவருடைய குடும்பத்துக்கு கூட அவர் அந்த நேரத்தை ஒதுக்கவில்லை. அவர் ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார். அது அவருடைய பணியாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு என்ன செய்தி? இப்போ எனக்கு ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுது பெரிய ஒரு மெசேஜை கொடுத்து பெரிய ஒரு இதெல்லாம் அப்படிலாம் எனக்கும் நடக்கலை. எனக்கும் ஒரு 2 words தான் எனக்கும் ஆண்டவர் பேசினார். ஜஸ்ட் 2 words. ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. ஐ இமிடியேட்லி ரிசைன் மை ஜாப் அண்ட் கேம் டு மினிஸ்ட்ரி. ஆண்டவர் பேசினார், நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? வாட் ஹேவ் ஐ கால்ட் யூ ஃபார்? உன்னை எதற்காக அழைத்தேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிற அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் எனக்கு பயங்கர ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. அது எனக்கு இட் வாஸ் கன்வின்சிங் தட் those 2 words were very convincing that I have to do God's work அப்படின்னு. ஸோ நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஆண்டவர் உடைய அழைப்பு, யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 hour மெசேஜ் கொடுப்பாங்க, ஒரு ப்ரேயர் மீட்டிங் போய் ஒரு 30-40 நாள் உபவாசம் இருந்து அப்போ திடீர்னு ஒரு வெளிப்பாடு வரும். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இல்லை நமக்கு ஒரு டைம் வரும், அப்போது திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு அப்பியர் ஆகி நம்மளை நீங்கள் வாங்க ஊழியத்துக்கு வாங்கன்னு அழைப்பாங்க. இப்படிலாம் நிறைய பேர் இமேஜின் பண்ணின்னு இருக்கீங்க. அப்படின்னு நடக்கலாம், தவறு கிடையாது. ஆண்டவர் நேராக நிறைய பேர் ஆண்டவர் நேராக அழைத்திருக்கிறார். பவுலை அப்படி தான் அழைத்தார். இப்படி 12 சீஷர்களையும் அப்படி தான் நேராக போய் அழைத்தார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் the point is, the message is very short. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் வார்த்தை ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது. You don't expect a long sermon for hours together, or I mean like ஒரு மாதத்துக்கு செய்திகளை கேட்டுக்கொண்டு நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். அவங்களோட 1 மாதமா இல்லை 6 மாதமா பிரதர் எனக்கு இந்த அழைப்பு வந்துனே இருக்குது, கர்த்தருடைய ஊழியத்தை செய், இங்கே செய், அங்கே செய்யு, நான் வெயிட் பண்ணுக்கிறேன், இன்னும் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். நான் யோசிப்பேன் சில இதில் இது இன்னும் எவ்வளோ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது? ஆண்டவருடைய அழைப்பில் இன்னும் எவ்வளோ கன்ஃபியூஷன். 6 மாதமாக சில வார்த்தைகளை கனவுல தரிசனங்களை கொடுத்துன்னு இருக்கிறாரு, வார்த்தை மூலம் பேசுகிற எவ்வளோ விஷயங்கள் கேட்டாங்க. ஆனாலும் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட். அப்போ இதுக்கு மேலே என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? அப்படி பார்த்தா பேதுரு, ஆண்ட்ரூ, அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்படியே வராரு பாருங்கள். அடுத்தது வராரு. when he 19வது வசனம் பாருங்கள். when he had gone a little further, கொஞ்சம் தூரம் போனோன்னே, he saw James the son of Zebedee and brother John. ஜேம்ஸும் ஜானையும் பார்க்குறாரு. அப்புறம் without delay he called them. கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆண்டவர் சொன்னார், வாங்க அப்படின்றார்.
என்னை பின்பற்றி வாங்கள்ன்றார். அதிகமாக அங்கே பேசின மாதிரி இல்லை. தே லெஃப்ட் தேர் ஃபாதர், அவங்க அப்பா ஹயர்ட் மென், ஏற்கனவே ஹையர் பண்ணி வேலைக்கு ஆட்களை கொண்டு வந்து ஹையர் பண்ணி வேலை செய்து கொண்டிருக்காங்க, அப்பாவோட செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வேலை. அப்போது 2 மகன்கள் ஜானும் ஜேம்ஸும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள், அந்த இடத்துல அந்த வேலையை செய்வதற்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அதை அப்படியே விட்டு அவர்கள் தே லெஃப்ட் தேர் ஃபாதர் அண்ட் த போட் வித் த ஹயர்ட் மேன் அண்ட் ஃபாலோட் ஹிம், அப்படியே விட்டு வந்து விட்டார்கள். ஸோ இப்போ பாயிண்ட்டு, இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நாளைக்கே போய் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு வாங்க, எல்லாத்தையும் விட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்க. இல்லை, நான் அப்படி சொல்லலை. நாளைக்கே கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பிங்க. If you are a teacher, you have contacts of teachers, start praying for them. அவங்களுக்காக ஜெபம் செய்ய ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். நிறைய பேர் ரொம்ப பேர்டன்டாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கணும். அவர்களுக்கு ஆறுதலின் செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லுங்கள். ரைட்? யூ மைட் பி, உங்களுக்கு நல்ல ஜெபிக்கிற வரங்கள் ஆண்டவர் தந்திருக்கலாம். நீங்கள் உங்களால் 2 hours 3 hours கண்டினியூஸாக ஜெபிக்க முடிகிறது. இன்டர்செசரி ப்ரேயர் இன்றையிலேருந்தே செய்யுங்கள். எங்களை மாதிரி ஊழியம் செய்கிறவர்கள் எங்களுக்காகலாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள்லாம் ஜெபிக்கணும். we need people who pray. ஏராளமான போராட்டங்கள் மத்தியில் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் ரொம்ப நெருக்கடியில் நிறைய விஷயங்களில் இருக்கிறோம். ஜெபிக்கிற மனிதர்கள் அவசியமாக இருக்கு. எங்களுக்காக ஜெபியுங்கள், அந்த ஊழியத்தை செய்யுங்கள். எங்களைப் போல் நிறைய ஊழியக்காரர்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஸ் இருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்யூஷனை தருவார், ஒரு ஹோலி ஸ்பிரிட் பேசுவார். இவர்களுக்காக ஜெபியுங்கள், இந்த நேரத்தில் இவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். அவர்களுக்காக ஜெபியுங்கள். அப்படி ஊழியங்களை நீங்கள் செய்யலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ that field is already a battlefield. நீங்கள் எங்கே பணி செய்கிறீர்கள், எங்கே இருக்கிறீர்களோ அங்கே ஏற்கனவே ஒரு போர்க்களமாக இருக்கிறது. பிசாசு ஏற்கனவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், அங்கே எல்லோரையும் கான்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய ராஜ்யத்துக்கு கான்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆல்ரெடி. அப்போது நீங்கள் தான் ஃபயராக இருக்கணும். ஏன்? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. யூஆர் அ சர்வன்ட் ஆஃப் காட், யூஆர் அ சைல்ட் ஆஃப் காட். அங்கே இருக்கிற ஒரே ஒளி நீங்கள் தான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் பணி செய்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மருமகளாக இருக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் தான் அந்த ஒளி. யூ ஆர் த லைட் டு த ஃபேமிலி, யூ ஆர் த லைட் டு த பிளேஸ் வேர் யூ ஹாவ் அ ஜாப். நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கலாம், நீங்கள் தான் அங்கே ஒளியாக இருக்கிறீங்க. God needs people who are a fire for him. உங்களால் தான் அதை செய்ய முடியும். சண்டே ஒரு நாள் சபைக்கு வந்துட்டு போயிடுவாங்க, கரெக்டாக இல்லையா? சண்டே ஒரு நாள் சபைக்கு வந்துட்டு போவாங்க. நான் பிலீவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் தான் அவர்களை சந்திப்பார்கள். மேபி யாராவது ஏதோ ப்ரேயர் ஃபெலோஷிப் அப்படி இப்படி இருந்தால் மாதத்துக்கு ஒரு வாட்டி இருக்கலாம். ஆனால் தினந்தோறும் டெய்லி சந்திக்கிற ஊழியக்காரர் யார் சொல்லுங்கள்? யார் டெய்லி ஒரு அந்த 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 கவலையில் இருக்கும், கண்ணீரில் இருக்கும் மக்களை சந்திக்கும் ஊழியக்காரர், தினந்தோறும் பார்க்கும் ஊழியக்காரர் யார்? நீங்கள் தான். அது கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? அப்போது நீங்கள் மாறாவிட்டால், உங்களுக்குள் அந்த ஒளி, அந்த ஃபயர் வராவிட்டால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியும். ஆண்டவர் என்ன செய்வார்? இதை நிறைய வாட்டி நிறைய பேர் செஞ்சுருக்கிறார். He will wait for that person, give opportunities கொடுத்துனே இருப்பார். Then at one time he will raise another person up in that same area. அதே
டிபார்ட்மெண்ட்டில் அதே இடத்தில் இன்னொரு ஆளை எழுப்புவார். ஏன்னா வெளியே அந்த வெளிச்சமாய் இருக்க வேண்டிய நீங்கள் வெளிச்சமாய் அந்த இடத்தில் இல்லை. இருளை நீக்க வேண்டிய நீங்கள் அந்த இடத்துல வெளிச்சமாய் இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இன்னொரு பர்சனை எழுப்புவார். இந்த நாளில் பாருங்கள், God loves you. God has called you. God has chosen you. Right? And God needs you. So preach the gospel. எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுன்றதில்லை. Wherever you are, you preach the gospel. இந்த சைமன் பீட்டர், ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், ஜான் 4 பேர் இந்த வசனம் நம்ம இன்றைக்கி படித்தோம். அந்த 4 பேருக்கு ஆண்டவர் ரொம்ப நேரம் அழைப்பை கொடுக்கவில்லை. ரொம்ப நேரம் சொல்லி இந்த பாருங்கள், இதெல்லாம் பண்ண போகிறேன், நான் தேவனுடைய குமாரன், நான் பரலோகத்துலேருந்து இறங்கி வந்திருக்கேன், நான் பிறந்தது இப்படி, எங்கள் அம்மா அப்பாலாம் இவங்க, ஆனால் நான் இப்படி ஊழியம் செய்ய வந்திருக்கேன், இங்கே பாருங்கள் நான் செய்கிற அற்புதத்துலலாம் பாருங்கள், என் மிரக்கல்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கும், உட்காருங்க எல்லோரும் உட்காருங்க, ஒரு 1 hour உங்களுக்கு நான் செய்தி கொடுக்குறேன், என் செய்தி கேட்ட பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்தாரா? இப்படிலாம் ஆண்டவர் செய்தாரா? இல்லை, நோ. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஜாபில் இருந்த மேத்யூ கவர்மெண்ட் ஜாப், அதாவது டேக்ஸ் கலெக்டர், அன்றைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற டேக்ஸ் கலெக்டர், ஆண்டவர் அவருக்கு ரொம்ப நேரம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. போய் அங்கே போய் நின்று, அப்பா அது பார்ப்பா, என் பின்னாடி ஏற்கனவே ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, இவர்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குது, என் பின்னாடி வந்தவங்களெல்லாம் நீங்கள் வரணும், என் ஃபாலோவராக வரணும், இது ஃபாலோவராக வரும்போது இது பாருங்கள் அற்புதத்தை இப்படிலாம் செஞ்சுருக்கேன், இவ்வளோலாம் பேசவே இல்லை அவர். நியாயமாக பார்த்தா இதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஒரு பர்சனை கூப்பிடும்போது அழைக்கும் பொழுது அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் மேத்யூக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஃபாலோ மீன்றார், கம் ஃபாலோ மீன்றார். மேத்யூ யோசிக்காமல் அந்த வேலையை ஆண்டவர் பார்த்தவுடன் அந்த வேலையை அப்படியே விட்டு அவன் ஆண்டவருடைய வேலையை ஆண்டவருடைய ஃபாலோவராக மாறிவிட்டான், ஆண்டவரோட டிசைபிளாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. ஸோ God wants you to become a warrior in the battlefield you are right now. வேடிக்கை பார்க்கிறவர்களாய் இருக்காதீர்கள். That's what the message. Don't be a spectator. வேடிக்கை பார்க்கிறவர்களாய், சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, ஆவிக்குரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, பிசாசு வீழ்த்தி கொண்டிருக்கிறான் எல்லாரையும், நமக்கு தெரிஞ்சவங்களாம் பிசாசின் வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். டோன்ட் பி எ ஸ்பெக்டேட்டர் வாட்சிங் ஆல் தீஸ் திங்ஸ். காட் வில் ஆஸ்க் யூ ஒன் டே, ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், when did you tell this person, he was beside you, உங்கள் பக்கத்தில் இருந்தார், when was the last time you told about Jesus Christ and when did you bring him to me? கேட்பார். Will you have an answer for that? நீங்கள் என்ன சொல்வீங்க, என்னை ஊழியத்திற்காக அழைப்பீங்கன்னு யோசனை இருந்த ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தை, ஒரு செய்தி, நான் ஒரு 2-3 மாதமாக காத்து கொண்டு இருந்தேன், 2-3 வார்த்தைகள் வந்தது, ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணி 3 நாள் கன்ஃபர்மேஷன் வாங்கின்னு வருவாங்க. தப்பு கிடையாது, வாங்கன்னு சொல்லலை. நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கிறதுக்குள்ளே ஒரு 1000 பேர் பிசாஸ் பக்கம் போயிட்டு இருப்பாங்க, இந்த வேர்ல்ட்லி லைஃப் பக்கம் போயிட்டு இருப்பாங்க. we are losing people, we are losing valuable souls, they are dying. அப்போது டுடே God is saying, போர்க்களம், ஒரு போர் நடந்து கொண்டு இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நடந்துன்னு இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் வாரியராக, அவங்கள வாரியராக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பின்னாடி நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை முன்னாடி சென்று செய்தியை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை வேதத்தை படித்து சொல்லி கொடுக்குறவர்களாக இருக்கலாம், இல்லை சில்ட்ரன் மினிஸ்ட்ரி செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை யூத் மினிஸ்ட்ரி செய்கிறவர்களாக இருக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். There are so many things. Do whatever you like. நான் சொல்லவே மாட்டேன், that is not ministry. எனக்கு do whatever you like, do whatever the talent you have அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா that is misleading and wrong. Do what God wants you to do. அதுதான் கரெக்ட்.
If God wants you to do something that He wants, He likes and He has prepared for you, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தை செய்ய சொன்னார்னா அதுதான் கரெக்ட். ஆஸ்க் காட் வாட் ஐ ஹாவ் டு டூ. நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே செய்ய ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க, செய்ய ஆரம்பிங்க. அப்புறம் கேளுங்க ஆண்டவர், ஆண்டவர் நான் என்ன செய்யணும், இப்படி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், வாட் ஷால் ஐ டூ அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் டூ திஸ், டோன்ட் டூ திஸ் அப்படின்னுவார், கரெக்டாக சொல்லுவார். ரைட்டா? ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். He has called you, right? He has called you. He expects that you will shine. உங்களுக்கு பிரைட்டாக ஒரு இடத்துல அந்த வெளிச்சத்தை எல்லா இடத்துலையும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறார். எல்லாரையும் மாற்றலைன்னா கூட பரவாயில்ல, உங்களால் அவ்வளவு பண்ண முடியாது பிரதர் என்னால் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் ஒரு ஆளை மாற்றுங்கள். அந்த ஒரு ஆள் வைத்து ஆண்டவர் பல கோடி மக்களை மாற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு God is calling you to do great things. ஜெபிப்போமா? Let's pray. Lord Heavenly Father, we praise you, Lord. அப்பா பரலோக தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. We give you all the glory, honor and praise, Lord. Thank you, Lord, for this wonderful message that you gave. எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. We need to change from our heart. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் மாற வேண்டும் அப்பா. Lord, help us to do according to your will. Help us to do according to your will. உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய எங்களை பலப்படுத்துங்க. இன்றைக்கே அப்பா, யூஸ் us, Lord. எங்களை எடுத்து பயன்படுத்துங்கள் ஆண்டவரே. we are available. நாங்கள் இருக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், அதன்படி நாங்கள் செய்கிறோம். உங்களுடைய மாபெரும் ராஜ்யத்தின் காரியங்களில் நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் நிச்சயமாக செய்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு, ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் கூட God will change your life. God will change your family. God will change your work position, everything, and make you a great person. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் இந்த நாளில் கூட. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you for your wonderful words, Lord. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God has chosen you for His great works. Be available for God. Thank you.